வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். கடலில் காணப்பட்ட 25 அடி திமிங்கலம். தீபாவளியையொட்டி யாசகம் பெறுபவர்களுக்கு சிகை அலங்காரம். இனி விரிவான செய்திகள். தீபாவளி பண்டிகையையொட்டி காமராஜர் நகர் தொகுதியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு, இளைஞர்களுக்கு மாநில இணை செயலாளர் தீபாவளி பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி காமராஜர் நகர் தொகுதியில் அதிமுக மாநில இணை செயலாளர் ஆண்டுதோறும் கட்சி நிர்வாகிகள், ஊர் இளைஞர்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவிப்பார். அந்த வகையில் இவ்வாண்டு தீபாவளி பண்டிகையையொட்டி அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்களுக்கு, கணேசன் ஆதரவாளர்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. 45 அடி சாலையில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் அதிமுக தொகுதி செயலாளர் ஆறுமுகம், அவைத்தலைவர் ஜானிபாய் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 2000 நபர்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் 100% தேர்ச்சி விகிதத்தை கொண்டுவர ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சார்பில் காரைக்கால், மாகேவில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளுக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பணியாணையை வழங்கினர். முன்னதாக விழாவில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், நீண்ட காலமாக காலியாக இருந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பல தடைகள் இருந்தன. அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து எப்படியாவது தீபாவளிக்கு முன்பாக பணியாணையை வழங்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் உறுதியாக இருந்தார். அதன் அடிப்படையில் இப்போது இந்த பணியாணை வழங்கப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்து கல்வித்துறையை தனக்கு ஒதுக்கும் போது ஏன் முதல்வர் இந்த துறையை ஒதுக்கி கொடுக்கின்றார், ஏற்கனவே இந்த துறை ராசி இல்லை என்று கூறியிருக்கிறார்களே என்று வருத்தப்பட்டதுண்டு. ஆனால் நமச்சிவாயம் பல துறைகளை பார்த்துள்ளார். கல்வித்துறையையும் பார்த்து அதில் அவருக்கு அனுபவம் வரட்டும் என்பதற்காகத்தான் அந்த துறையை அவருக்கு ஒதுக்கி கொடுத்துள்ளேன் என்று முதல்வர் நெருங்கிய நண்பர்களிடம் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அதன் முழுமையான எண்ணத்தை இன்றைக்கு நான் உணர்கிறேன். ஆரம்பத்தில் இந்த பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுத்தபோது சிலர் நீதிமன்றம் சென்றனர். அதனால் உச்சநீதிமன்றம் வரை சென்று இந்த பணியாணையை உங்களுக்கு வழங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தற்போது மீண்டும் வேறு யாரும் நீதிமன்றம் சென்று தடை வாங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே உடனடியாக பணியாணையை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். எந்த ஒரு துறைக்கும் பணிக்கும் அரசு உச்சநீதிமன்றம் வரை சென்று ஆணை பெற்றதில்லை. புதுச்சேரி வரலாற்றில் முதன் முறையாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இதனை இந்த அரசு உங்களுக்கு தீபாவளி பரிசாக கொடுத்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் சிறந்த கல்வியை போதித்து கல்வியில் சிறந்த மாநிலமாக உருவாக்குவது மட்டுமல்லாமல் அரசு பள்ளிகளில் 100% தேர்ச்சி விகிதத்தை கொண்டு வர வேண்டும் என்றார். நம்மீது வைக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழின் அன்பு வணக்கங்கள். To be here to welcome all of you for giving the appointment order for the freshly recruited primary school teachers in the government of our guiding force supported us at every point to ensure. புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையையொட்டி யாசகம் பெறுபவர்களுக்கு சிகை அலங்காரம் செய்து சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. தீபாவளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் யாசகம் பெறுபவர்கள் மற்றும் சாலையோரத்தில் வசிப்பவர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தினர். கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாலையோர மற்றும் யாசகம் பெறும் சுமார் 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிகை அலங்காரம் செய்து மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது.
மேலும் தீபாவளியையொட்டி அவர்களுக்கு புத்தாடையும் வழங்கப்பட்டது. சென்னை ஆழ்கடலில் நீச்சல் பயிற்சி போது காணப்பட்ட 25 அடி திமிங்கலம் குறித்தான வீடியோ வெளியீடு. புதுச்சேரி மற்றும் சென்னையில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி அளித்து வரும் அரவிந்த் தருண் ஸ்ரீ குழுவினர் சென்னை காரப்பாக்கம் அருகே ஆழ்கடலில் நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது திமிங்கலம் ஒன்று தென்பட்டது. மனிதர்களின் நண்பர்களாக கருதப்படும் இந்த திமிங்கலம் 25 நீளம் காணப்பட்டது. 40 அடி நீளம் வரை வளரக்கூடிய இந்த திமிங்கலங்கள் ஓர்செல் உயிரினமான பிளாங்டன் உண்டு வாழக்கூடியவை. இவற்றால் தான் பெருமளவிலான ஆக்சிஜன் கடலில் இருந்து உருவாக்கப்படுகிறது. இதனை வீடியோவாக ஆழ்கடல் பயிற்சியாளர் அரவிந்த் தனது சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். உலைவாய்க்கால் பகுதி ஃப்ரெண்ட்ஸ் இன்டோர் கிளப் சார்பில் 15ஆம் ஆண்டிற்கான இறகுபந்து போட்டி ராதா உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள ராதா உள் விளையாட்டு அரங்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இண்டோர் கிளப் சார்பில் 15ஆம் ஆண்டிற்கான இறகுபந்து இன்டர்முரால் இன்டர்நேஷனல் போட்டி நடைபெற்றது. தொடர்ந்து 10 நாட்களுக்கு நடைபெற்ற போட்டியில் 3 பிரிவுகளாக விளையாடிய போட்டியில் முதற்கட்டமாக விளையாடி வெளிப்புற பகுதியிலிருந்து விளையாடிய வீரர்களின் முதல் பரிசு வென்ற விமல் ஈஸ்வர், 2ஆம் பரிசாக பாலாஜி மற்றும் அசோக் லக்கி, இறகுபந்து அணியில் முதல் பரிசை கெவின், விமல் 2ஆம் பரிசை ஈஸ்வர், குமரன் மற்றும் 45 வயதிற்கு மேற்பட்ட அணியிலிருந்து விளையாடி முதல் பரிசை டாக்டர் செந்தில்குமார் மற்றும் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம், அதே அணியில் 2ஆம் பரிசை பிரேமானந்தன், திருமுருகன் ஆகியோர் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகளை வில்லியனூர் ஊர் முக்கிய பிரமுகர் ஜனார்தனன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். மேலும் விளையாட்டு போட்டியை நடுவர் அரவிந்த் விளையாட்டு போட்டிக்கான வழிமுறைகளை வகுத்து நடுவராக விளையாட்டு போட்டி இறுதி வரை வழிநடத்தி சென்றார். இண்டோர் கிளப் சார்பாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் பரிசளிப்பு விழா இன்று இனிதே ஆரம்பிக்க இருக்கிறது. திருப்புவனை கொம்யூன் பஞ்சாயத்து துப்புரவு பணியாளர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தை சேர்ந்த திருப்புவனை தொகுதியில் துப்புரவு பணி மேற்கொள்ளும் பணியாளர்கள் மற்றும் தனியார் நிறுவனத்தை சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள், துப்புரவு வாகன ஓட்டுநர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு துப்புரவு பணி மேற்கொள்ளும் அனைத்து ஊழியர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா, குரு பூஜை மற்றும் தீபாவளியை முன்னிட்டு சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு புத்தாடை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 117வது ஜெயந்தி விழா, 62வது குரு பூஜை மற்றும் தீபாவளியை முன்னிட்டு சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு புத்தாடை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அகில இந்திய முக்குளத்தோர் பாசறையின் காரைக்கால் மாவட்ட செயலாளர் முத்தழகன் தேவர் சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு புத்தாடை, போர்வை மற்றும் இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகரன், நகர தலைவர் செல்வ முத்துக்குமார், பிரபு, திருவாரூர் சொர்க்கபுர ஆதீனம் தம்புரான் வீரப்பிள்ளை சுவாமிகள் ஆகியோர் உடனிருந்தனர்.
நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை கிராமத்தில் அமைந்துள்ள நியாய விலைக் கடையில் தீபாவளி பண்டிகையையொட்டி விலையில்லா 10 கிலோ இலவச அரிசியை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு வழங்கினார். உட்பட்ட மடுகரை கிராமத்தில் அமைந்துள்ள நியாய விலைக் கடையில் தீபாவளி பண்டிகையையொட்டி விலையில்லா 10 கிலோ இலவச அரிசி 2 கிலோ சர்க்கரையை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு வழங்கினார். தனபூபதி மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். அழகழகாய் பட்டாடை விதவிதமாய் புத்தாடை மயக்கோ கண்கள் பறிக்கோ நம்ம ராஜேந்திராசில் உங்கள் ராஜேந்திராசில் அட்டகாச தீபாவளி ஆஃபர். ரூபாய் 5000க்கு பர்ச்சேஸ் செய்யும் ஒவ்வொருவருக்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட். ராஜேந்திராஸ்க்கு துணி எடுக்க வாங்க தீபாவளி கிஃப்டோட மகிழ்ச்சியா போங்க. 24 வருடங்களாக மக்களின் அபிமானம் பெற்ற ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர் அண்ட் மென் ஸ்டோர், நேரு வீதி, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் தமிழ்நாடு சுற்றுலா வாகன ஓட்டுநர் உரிமையாளர் நலசங்கத்தின் செயற்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் தமிழ்நாடு சுற்றுலா வாகன ஓட்டுநர் உரிமையாளர் நலச்சங்கத்தின் செயற்குழு ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மாவட்ட தலைவர் ஸ்னேகா டிராவல் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் சகுந்தன், சங்க நிர்வாகிகள் வெங்கடேசன், இளங்கோவன், விஜயகுமார், சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சங்கத்தின் உறுப்பினரான கமலக்கண்ணன், கணேசமூர்த்தி ஆகியோர் உயிரிழந்ததையொட்டி அவர்களது குடும்பத்தினருக்கு சங்கத்தின் சார்பாக தலா 25,000 ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டது. ஏற்பாடு செய்த இந்த மாநில மாவட்ட தலைவர், செயலாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாக எப்போ செஞ்சிருக்க வேண்டியது இன்னும் அதிகமாக செய்யணும்னு தான் நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் மாற்றி ஆனதுனால முயற்சி தான் பெருசு. உளுந்தூர்பேட்டை தொகுதி நகர் கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் வங்கியை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார். திருச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நகர் கிராமத்தில் கூட்டுறவு சங்க வளாகத்தில் விற்பனை அங்காடிகள், கூட்டுறவு சங்கத்தின் கிளை அலுவலகம், புதிதாக கட்டப்பட்டுள்ள கூட்டுறவு நியாய விலைக்கடை கட்டிடங்கள், புதிதாக பகுதி நேர கூட்டுறவு நியாய விலைக்கடை ஆகியவைகளை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார். மேலும் மகளிர் சுய உதவி குழுவிற்கு காசோலைகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன், ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஏஜே மணிகண்டன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் GR வசந்தவேல், வைத்தியநாதன், KV முருகன், சந்திரசேகரன், திருநாவலூர் ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தி இளங்கோவன் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட, நகரம், ஒன்றியம், கிளைக்கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வன்னியர்களுக்கு 10.5% தனி ஒதுக்கீடு கேட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர். கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆலமரம் தன்னார்வ அமைப்பு மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். வன்னியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 10.5% இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 11 அகல் விளக்குகள் ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து பாஜகவின் கொடி ஏந்தி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதரவற்றவர்களுக்கு புத்தாடை வாங்கி கொடுத்து தீபாவளி கொண்டாடிய தன்னார்வலர்கள். கடலூரில் உள்ள தன்னார்வ அமைப்புகள் ஒருங்கிணைந்து கடந்த 19ஆம் தேதி முதல் பொதுமக்களிடமிருந்து புத்தாடைகளை சேகரித்து கடலூரில் தனியார் திருமண மண்டபத்தில் ஆதரவற்றவர்களுடன் தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட டிஎஸ்பி ரூபன்குமார், மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் சித்ரா மற்றும் காவல் உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு ஆதரவற்றவர்களுக்கு புத்தாடைகளை வழங்கி அவர்களுடன் மத்தாப்பு கொளுத்தி தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். பின்னாடி வாங்க, பின்னாடி விஜய் எல்லாரும் டோக்கன் தான் மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடலில் காணப்பட்ட 25 அடி திமிங்கலம். தீபாவளியையொட்டி யாசகம் பெறுபவர்களுக்கு சிகை அலங்காரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.